இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜூலை என்ற மாதம் வெறும் நாட்காட்டியின் பக்கமாற்றம் மாத்திரம் கிடையாது. அது குருதியினாலும் கரிக்கட்டைகளினாலும் கரைபடிந்து போன ஒரு பேரதிர்ச்சி மிக்க வரலாற்று வடுவாகும். காயங்கள் காலத்தால் ஆற முற்பட்டாலும் அதன் வடுக்கள் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் இன்றும் மறையாமல் தான் இருக்கின்றன. 1977 இனக்கலவரம், 1980 ஜூலை தொழிலாளர்கள் பணி நீக்கம், 1981 யாழ் பொது நூலக எரிப்பு, 1983 கருப்பு ஜூலை படுகொலைகள், 1987 இந்துலங்கா ஒப்பந்தம் என இலங்கை வரலாற்றையே உலுக்கிய பல திருப்புமுனை சம்பவங்களின் இருண்ட அத்தியாயம் இந்த ஜூலை மாதத்தில்தான் எழுதப்பட்டது. அன்பு தோழர்களே, பிரபுத்துவ அரசியல் தலைவர்களின் குறுகிய சொந்த தேவைகளுக்காகவும் அதிகார பசிக்காகவும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த வன்முறைகளின் பின்னணியை பற்றிதான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தோழர்களே, 1983 ஆண்டின் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை வன்முறைகள் என்பது ஏதோ திடீரென்று வெடித்த ஒன்று கிடையாது. அது அன்றைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் பூரண அனுசரணையோடு அரங்கேற்றப்பட்டது. இதன் தொடக்கப்புள்ளி எங்கே என்று தெரியுமா? 1983 ஜூலை 15 யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் இலங்கை இராணுவத்தின் முற்றுகையின் போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதலாவது தாக்குதல் கட்டளை தளபதியான லெப்டினன்ட் சீலன் எனப்படும் லூகாஸ் சார்ல்ஸ் ஆண்டனி உயிரிழக்கிறார். தனது தோழனின் இழப்புக்கு பழிவாங்கும் நோக்கில் பிரபாகரன் தலைமையிலான குழுவினர் ஜூலை 23 இரவு 9 மணிக்கு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் கன்னிவெடி தாக்குதலை நடாத்தி 13 இலங்கை இராணுவ சிப்பாய்களை கொல்கிறார்கள். ஆனால் அன்றைய JR ஜெயவர்தன அரசாங்கம் இதை ஒரு போர்க்கள இழப்பாக அணுகவில்லை. உயிரிழந்த சிப்பாய்களின் உடல்களை வழக்கம் போல உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் கொழும்பு பொருளை கடத்தை மயானத்திற்கு கொண்டு வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கத்தினரையும் காடையர்களையும் திரட்டி இனவாத கோஷங்களை எழுப்பச் செய்து நாடளாவிய ரீதியில் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலையை வெடிக்கச் செய்தார்கள். இந்த கொடூர வன்முறைகளின் பின்னணியில் JR ஜெயவர்தனவின் தீவிர அமெரிக்க விசுவாச அரசியல், இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு மற்றும் அவருடைய உள்நாட்டு அரசியல் தோல்விகள் தான் முதன்மையாக இருந்தன. யங்கி டிக்கி என்று அழைக்கப்பட்ட JR 1977 தேர்தலில் 6-5 பெரும்பான்மையை பெற்ற போதிலும் வடக்கில் படுதோல்வியை சந்தித்தார். 1978 கொண்டு வரப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்ட கடுமையான பணவீக்கம், பொருளாதார வீழ்ச்சி, சமூக பாதுகாப்பு அமைப்புகளின் தகர்வு, தொழிலாளர்களின் போராட்டங்கள் என தன் தோல்விகளை திசை திருப்ப JR தமிழ் மக்கள் மீதான வன்முறையை கருவியாக பயன்படுத்தினார். 1977 கலவரம், 1981 யாழ் நூலக எரிப்பு, தேர்தல்களை பிற்போட்டமை என தொடர்ந்த அடக்குமுறைகளின் உச்சக்கட்டம்தான் இந்த 1983 கருப்பு ஜூலை. இதன் விளைவு என்ன தெரியுமா? 400 முதல் 3000 வரையிலான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் சாம்பலாக்கப்பட்டன. கொழும்பு வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். JRக்கு பணியாற்றிய கோணவல சுனில் எனும் பாதாள உலக தாதாவின் தலைமையில் சிங்கள காடையர்கள் இந்த கொலைகளை செய்தார்கள். அதுபோல சிங்கள திரையுலகிற்கு சிரிப்பத்துள போன்ற கலை படைப்புகளை வழங்கி பௌத்தர்களின் புனித நாட்களான பொசோன் மற்றும் வெசாக் காலங்களில் இன்றும் ஒலிக்கின்ற பாடல்களை உருவாக்கிய சகல சதம பொது பெத்தியன் நமதின இயக்குனர் K. வெங்கட் கூட எரித்து கொலை செய்யப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் இந்த தமிழர்களுக்கு எதிரான வன்செயல் நடவடிக்கைதான் தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்திய போராட்ட இயக்கங்களை நோக்கி தள்ளியதுடன் பல தசாப்த கால பேரழிவிற்கும் வழிகோலியது. அது மட்டுமா தோழர்களே, தன் மீதான குற்றச்சாட்டுகளையும் பழிச்சொற்களையும் தூக்கி எறிவதற்காக JR அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? கருப்பு ஜூலை வன்முறைகளுக்கு JVPயே காரணம் என கூறி JVP
கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் லங்கா சமசமாஜ கட்சி ஆகிய இடதுசாரி அமைப்புகளை தடை செய்தது. இது தெற்கில் இரண்டாவது இளைஞர் எழுச்சிக்கும் ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களின் இரத்த களரிக்கும் மூல காரணமாக அமைந்தது. பிற்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக இருந்த திஸ்ஸ அத்தநாயக்க மற்றும் அன்றைய அமைச்சரவையில் இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அன்றைய ஜேஆர் அரசாங்கம் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியதை ஒப்புக்கொண்டதும் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதும் இந்த வரலாற்று துரோகத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டின. கடந்த காலத்தில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் பிரித்தாளும் அரசியலுக்காக பயன்படுத்தி வந்த கட்சிகள் இறுதியில் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலைக்கு தள்ளின. ஆனால் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளிலிருந்தும் பிளவுகளிலிருந்தும் பாடம் கற்றுக்கொண்ட இலங்கை மக்கள் குறுகிய இனவாத எல்லைகளை அடியோடு நிராகரித்தார்கள். இன்று வடக்கு, கிழக்கு, தெற்கு, மத்திய மலைநாடு என அனைத்து பகுதி மக்களும் ஒரே கொடியின் கீழ் திரண்டு பிரிவினைவாதத்தையும் பேரினவாதத்தையும் நிராகரித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பேரினவாதத்தை விற்று பிழைத்த சக்திகளும் இனவாத தரகர்களும் இந்த மக்கள் ஒருமைப்பாட்டை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தின் வடுக்களை துடைத்தெறிந்து அச்சமும் சந்தேகமுமற்ற ஒரு புதிய இலங்கை பிரஜையை உருவாக்குவதே இந்த யுகத்தின் முதன்மையான தார்மீக பொறுப்பாகும். அதற்காக இனவாதத்தை காட்டி பிழைத்த அரசியல்வாதிகளுக்கு இனி இந்த மண்ணில் இடமில்லை என்பதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேலும் உறுதி செய்வோம். நன்றி.